கார்த்திகை முன்னிட்டு இந்த ஐயப்பனுக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு சில விஷயங்களை நம்ம பகிர்ந்து கொள்ள போறோம். நம்மளோட இணைந்திருப்பது பிரம்மச்சாரி சுஜித் சைத்தன்யா. வணக்கம் சுவாமிஜி. இப்போ கார்த்திகை மாதம் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எல்லா இடமும் சுவாமிகளாக தான் இருக்காங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு கேள்வி என்ன வரும்னா, இந்த ஐயப்பன் வழிபாடு எப்படி பண்ணுறது, யாரெல்லாம் இந்த ஐயப்பன் வழிபாடு பண்ணலாம்? ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? ஐயப்ப வழிபாடு யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களும் ஐயப்ப வழிபாடு பண்ணலாம். அதற்கு சில கட்டுப்பாடுகள் இருக்குது. எஸ்பெஷலி சபரிமலை போகிறதுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்குது. அந்த கட்டுப்பாடுகள் பின்பற்றக்கூடிய யார் வேணாலும் இந்த ஐயப்ப வழிபாட்டை மேற்கொள்ளலாம். ஓகே சுவாமிஜி, இப்போ இந்த ஐயப்பன் வழிபாடு மேற்கொள்ளுறதுல ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் அவங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், இப்படி சாப்பிடணும், இப்படி தூங்கணும், முடி வெட்டிக்க கூடாது, நகை வெட்டிக்க கூடாது. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்கும்ல. ஸோ இதெல்லாம் என்னென்ன நம்ம பண்ணணும், அதோட காரணங்கள் என்ன? முதல்ல இந்த ஐயப்ப வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது, இந்த விரத அனுஷ்டான முறை அப்படின்னு சொல்லக்கூடியது 41 நாளோ 48 நாளோ, இல்லை சில பேர் கார்த்திகை 1லேருந்து ஜனவரி 14 மகர ஜோதி வரைக்கும் போட்டிருப்பாங்க. இந்த நாட்கள் ஃபுல்லாகவே மாலை போட்டிருப்பாங்க. இந்த மாலை போடுதல் அப்படின்ற அந்த விரத அனுஷ்டானம் அப்படின்ற சொல்லக்கூடிய அந்த சம்பிரதாயம் சபரிமலை ஐயப்பனுக்கு மட்டும்தான் இருக்குது. ஏன்னா அங்கே சபரிமலை ஐயப்பனுடைய தர்மசாஸ்தாவுக்கு மணிகண்டன் அப்படின்ற அவதாரம் பூத உடலோடு சேர்ந்து அங்குள்ள விக்கிரகத்தோடு லயித்தனால அங்கே இந்த மாதிரியான ஒரு கட்டுப்பாடுகள் இருக்குது. அதுக்கு தான் இப்போ நம்ம இந்த சபரிமலைக்கு போகிற ஐயப்ப மார்கள் தான் இந்த மாலை போடுவாங்க. பாக்கி நம்மளுக்கு பாக்கி கோயில் ஆரியங்காவு ஐயா அந்த கோயில் இருக்குது. அப்புறம் எரிமேலி அங்கெல்லாம் பார்த்தோம்னா மாலை போடாமல் நித்தமும் நம்ம போய் வழிபாடெல்லாம் இப்போ பெண்கள் போகக்கூடாது சபரிமலைக்கு அப்படின்னு இருக்கு. ஆனால் பாக்கியுள்ள ஸ்தலங்களுக்கு போகலாம். சபரிமலைக்கு மட்டும் அந்த கட்டுப்பாடுகள் இருக்கின்றது. முதல்ல அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், கார்த்திகை முதல் நாள் மாலை போடணும். அந்த எப்பயுமே நம்ம எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி எந்த ஒரு நிகழ்ச்சினாலுமே எந்த ஒரு விரத அனுஷ்டானம்னாலும் முதல்ல நம்ம இருக்கக்கூடிய இடம் சுத்தமாக இருக்கணும். அப்புறம் நம்மளுடைய அகம் சுத்தமாக இருக்கணும். இடம் சுத்தமாக இருக்கிறதுக்கு, நம்ம சுத்தமாக இருக்கிறதுக்கு குளித்தல் அதெல்லாம் பண்ணிவிட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணி வைத்து வீட்டில் ஐயப்பனுக்கு பூஜை பண்ணணும். பூஜை பண்ணிவிட்டு குருசுவாமி கிட்ட போய் மாலை போடணும். நம்ம போய் சும்மா நான் வீட்டில் இருக்கேன், நான் சொந்தமாக போட்டுக்கிறேன்னு போட முடியாது. அண்ட் சில சம்பிரதாயங்களில் தாய் ஒரு மாலை போடுவாங்க, குருசுவாமி ஒரு மாலை போடுவாங்க. அப்போது நம்மளை பெற்ற தாய் ஒரு மாலையும் குருசுவாமி ஒரு மாலையும் போட்டுற இந்த குருசுவாமி கிட்ட மாலை போட்டதுக்கு அப்புறம் அடுத்து அவங்க அந்த மாலையை கலட்டுற வரைக்கும் அவங்க சன்னியாசிகள். அவங்க முடி வெட்டிக்க கூடாது, நகை வெட்டிக்க கூடாது, தரையில் படுத்து உறங்கணும், வெறுங்காலில் நடக்கணும், அப்புறம் மிதாகாரம் கொள்ளணும். இப்போ பார்த்தோம்னா ஐயப்ப பூஜைன்னா ஐயப்ப பஜன் வந்துட்டாலே நல்ல சாப்பாடு அப்படி இப்படின்னு. உண்மை என்னன்னா, ஒரு நேரம் நல்ல உணவு உண்டு, 2 நேரம் மித சாப்பாடு சாப்பிடணும். ஏன்னா அவங்க அப்போ சன்னியாச ரூபத்தில் இருக்கிறனால, இந்த ஐயப்ப சுவாமிகள் இடைக்கால சன்னியாசிகளாக இருக்கிறனால மிதமான ஆகாரம் உட்கொண்டு ஐயப்ப சிந்தனையில் தான் இருக்கணும். யாரை பார்த்தாலும் சுவாமின்னு தான் கூப்பிடணும், பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது. யாரை எல்லாத்துட்டையும் மரியாதையாக நடந்துக்கணும், நல்ல வார்த்தைகளை பேசணும். இந்த மாதிரியான ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கை வாழ வேண்டும். அதே மாதிரி தரையில் படுத்து உறங்கணும். இந்த மாதிரியான நிறைய கட்டுப்பாடுகள் கொண்டது தான் இந்த சபரிமலை ஐயப்ப. நேரம் கண்டிப்பாக சரணகோஷம். நம்ம ஏற்கனவே நம்மளோட உபநயனத்தில் சொல்லியிருந்தேன், எப்படி உபநயனம் பண்ணால் 2 நேரம் கண்டிப்பாக சந்தியாவந்தனம் பண்ணணுமோ, மாலை போட்டுட்டா 2 நேரம் கண்டிப்பாக சரணகோஷம் சொல்லணும். இப்போ உள்ள காலகட்டத்தில் ஒரு சிலர் வேலைக்கு போகிறவங்க இருப்பாங்க, அவங்க ஆஃபீஸ்க்கு போகிறவங்க இருப்பாங்க. கண்டிப்பாக இந்த கால் அணியணும். இப்போ க்ரூம் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ ஒரு ஒஃபிஷியல் மீட்டிங் போகிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஷேஃப் அண்ட் ட்ரீம் பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரி காலகட்டத்திலலாம் இந்த சுவாமிகள் என்ன பண்ணலாம்? உண்மையை சொல்லணும்னா, இந்த விரதானுஷ்டானம் அப்படின்னு சொல்லக்கூடியது கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய ஒன்று. ஓகே, கண்டிப்பாக முடிந்த வரைக்கும் 100% எல்லாருமே கடைபிடிக்கணும். இப்போ ஒருத்தர் வேலைக்கு போகிறார், அந்த வேலைக்கு போகிற இடத்துல ஷூ போட்டே ஆகணும் அப்படின்ற கட்டாயம் வரும்போது அந்த வேலை நேரங்களில் மட்டும் ஷூ அணிந்து கொள்ளலாம்.
ஓகே. அது முடிச்சுட்டு அவங்க வெறும் தரையில் நடத்தல் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம சபரிமலை ஏறும்போது இது வந்து நமக்கு ஒரு ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்றது படித்து கொடுக்கறதுக்காகவும், இன்னொன்று சபரிமலை ஏறும்போது நம்மளே ட்ரெயின் பண்ணிக்கிறதுக்காக இதில் 2 விஷயம் அடங்கியிருக்கு. அதாவது நம்ம எப்பயுமே லக்ஸூரியானஸான ஒரு லைஃப், நல்ல மெத்தையில் படுத்து, நல்ல ஷூ போட்டு, நல்ல ஏர்கான் ரூமில் இருந்து அப்படி இருந்த ஒரு வாழ்க்கையை நம்ம சாதாரணமான ஒரு வாழ்க்கைக்கு நம்மளை கொண்டு செல்லுதல் ஒன்று. இன்னொன்று சபரிமலைக்கு போகும்போது அங்கே உள்ள கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை. ஏன் காலுக்கு மெத்தைனா இந்த ஒரு 41 நாள் நம்ம ட்ரெயின் பண்ணிக்கிட்டோம். அதனால அப்போது சில பேருக்கு அந்த வேலை முடிந்ததுக்கப்புறம் அவங்க வந்து இந்த செப்பல் இல்லாமல் நடக்கிறது இதெல்லாம் பண்ணலாம். இதே கேள்வியில் இன்னொரு இது கூட இருக்கும். என்னென்னா இந்த நீரிழிவு நோய் இருக்கிறவங்க அவங்களால நடக்க முடியாது. அப்போ அவங்க வந்து செருப்பு போட்டு நடக்கிறது நடக்கலாம். இதில் வந்து தப்பு கிடையாது. ஐயப்ப சுவாமி நம்ம செருப்பு போட்டு நடந்துட்டோம்னா நமக்காக தான் இந்த விரதம். ஐயப்ப சுவாமிக்காக எந்த விரதமும் இல்லை. இதை நம்மளை பக்குவப்படுத்தி அடுத்த நிலைக்கு போகிறதுக்காக தான் இந்த விரதம். ஸோ தேவைப்படும் போது இப்போது நீங்கள் ஒருத்தர் இன்டர்வியூ போய் ஆகன்ற ஒரு சூழ்நிலை அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு க்ரூம் பண்ணிட்டு போகணும், வேற வழி இல்லை. ஆனால் அதுக்காக மட்டும்தான் இருக்கணும். புரியுது. அது முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க திருப்பியும் சாதாரண இயல்பான ஐயப்ப மாலை போட்டிருந்தா எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஆயிடணும். முடிந்த வரைக்கும் இதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஆனால் உங்களுக்கு பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா உங்கள் குருசுவாமியோட கைடன்ஸ் பிரகாரம் பண்ணிக்கிறது ரொம்ப பண்ணலாம். இதில் எந்த ஒரு தப்பும் கிடையாது. திருப்பியும் சொல்கிறேன், இந்த மலைக்கு போகிறது நமக்காக, விரதம் எடுக்கிறது நமக்காக. இது எல்லாம் ஐயப்ப சுவாமிக்காக இல்லை. ஐயப்ப சுவாமி நமக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக எப்பயுமே அங்கே உட்காந்துருக்கா. நம்மளை பக்குவப்படுத்தி போகும்போது அங்குள்ள அந்த பேரானந்தத்தை நம்மளால் அனுபவிக்க முடியும். அவ்வளோதான். சபரிமலையில வந்து பெண்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. பட் ஒரு பெண்கள் வந்து தீவிர ஐயப்பன் பக்தையா இருப்பாங்க. ஸோ அவங்களாம் வந்து என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணக்கூடாது? ஐயப்பன் வந்து பெண்களுக்கு எதிரானவர் இல்லை. ஓகே. சபரிமலையில் ஒரு சிஸ்டம் இருக்கு. அந்த ஒரு சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டத்துக்குள்ள பெண்கள் போகக்கூடாது, அவ்வளோதான். நீங்கள் இப்போ போய் பார்த்தீங்கன்னா எரிமேலி கோயில் ஐயப்பன் போகிறதுக்கு, சபரிமலை போகிறதுக்கு முன்னாடி எரிமேலி தர்மசாஸ்தாவை போய் வணங்கும். அங்கே வந்து அந்த தர்மசாஸ்தா கோயிலில் பெண்கள் போகலாம், வரலாம், பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ஒரு வீட்டில் ஒரு ஐயப்பன் படம் வச்சுருக்கோன்னா அதுக்கு முன்னுக்கு பெண்களுக்கு விளக்கேற்றத்துக்கோ பூஜை பண்ணுறதுக்கோ பண்ணலாம். இது ஐயப்பன் பெண்களுக்கு எதிரானவர்லாம் கிடையாது. அப்படி இல்லைன்னா 10 வயசு கீழே உள்ள பெண்களையும் 50 வயசுக்கு மேலே உள்ள பெண்களையும் பெண்கள் கேட்டகரியிலேயே சேர்த்துக்க முடியாது. அவங்களும் பெண்கள் தான். ஆனால் நம்மளுக்கு இடைக்காலத்தில் 10 வயசுலேருந்து 50-55 வயசுக்குள்ளே உள்ள பெண்கள் போகக்கூடாது அப்படின்ற ஒரு சிஸ்டம் அங்கே கொடுத்துருக்காங்க. அந்த சிஸ்டம் நம்ம ஃபாலோ பண்ணணும், அவ்வளோதான். அதே மாதிரி நல்ல தீவிரமான பக்தி. இப்போது நம்மளுடைய பந்தல ராக்னி, இதுக்கு முன்னுக்கு இருந்த ராக்னி, அந்த ராணி வந்து பெரிய ஐயப்ப பக்தன், நித்தமாக ஐயப்ப பூஜை பண்ணக்கூடியவங்க. அப்படி நமக்கு தெரிந்த முறையில் ஐயப்பனுக்கு வீடுகளில் வந்து நம்ம விளக்கேற்றுதல், பூஜை பண்ணுதல் பெண்களும் பண்ணலாம். இது எந்த ஒரு தப்புமே கிடையாது. இப்போ இந்த ஐயப்பன் மலைக்கு நம்ம சபரிமலைக்கு போறப்ப என்னென்ன, ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் வந்து இங்கே போனோம், இந்த இடத்துக்கு போனோம், 2வது ஒரு இடத்துக்கு போனோம், 3வது ஒரு இடத்துக்கு போனோம், இந்த பேட்டை துள்ளணும். ஸோ அந்த மாரி வந்து இந்த கன்னிசாமியாக இருந்தால் ஒரு விஷயம் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கு. ஸோ அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக ஒரு ப்ராசஸ் எப்படி இருக்கும்? ஒரு கன்னிசாமியாக இருந்தால் வந்து அவங்களோட ப்ராசஸ் என்ன, அவங்க கன்னிசாமியாக இருக்கிறது எப்படி ஆரம்பிக்கிறது, இந்த மாலை போடுறதுலேருந்து மாலை கழட்டுற வரைக்கும் அதோட ப்ராசஸ் எப்படி இருக்கும்? இதில் ஒன்று எப்பயுமே சொல்லுவாங்க, கன்னிசாமிக்கு வந்து எப்பயுமே வந்து ஐயப்பனுக்கு பாசம் கூட அப்படின்னு. எப்படின்னா எப்பயுமே ஒரு புது ஸ்டூடெண்ட் வரும்போது அந்த குருவுக்கு வந்து எப்பயுமே ஒரு பிரீதி இருக்கும். இவனை எப்படியாவது தேர்த்தி கொண்டு வந்துடணும் அப்படின்ற ஒரு பிரீதி இருக்கும். அந்த அளவில் ஐயப்பன் வந்து அந்த கன்னிசுவாமிகளை வந்து பாதுகாப்பார் அப்படின்னு சொல்லி பொதுவாகவே அவங்க விரதம் எடுக்கலான்னா கூட மலை ஏற்றி கொண்டு வந்துடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா அவனுக்கு தேவை இருக்கிறதுனால இல்லை, அவன் வந்து காருண்யா மூர்த்தி. அதனால அவன் வந்து எப்படியா இருந்தாலும் ஐயப்பன் வந்து நம்மளை வந்து கூட்டி சென்றுவான். ஆனால் இந்த கன்னிசுவாமியோட அந்த விரதம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். சபரிமலையோட யாத்திரை எங்கேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டோம்னா எரிமேலியிலேருந்து ஆரம்பிக்கும். இந்த எரிமேலியிலேருந்து எரிமேலி தர்மசாஸ்தா கோயில், அந்த கோயிலில் போய் வணங்கி அப்புறம் அங்கேயே வந்து இந்த பேட்டை துள்ளல் கோயில் ஒரு கோயில் இருக்குது. அங்கேருந்து பேட்டை துள்ளி எரிமேலி சாஸ்தாவுக்கு வந்து அங்கேருந்து அந்த யாத்திரையானது ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி யாத்திரை வந்து இங்கேருந்து போகிறவங்க, பொதுவாக இங்கேருந்து போகிறவங்க வச்சு மலேசியாவிலேருந்து போகிறவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல இருமுடி கட்டுவாங்க.
அந்த இருமுடி அப்படின்னு சொல்லக்கூடியது முன்னுக்குள்ளது வந்து 2 கட்டாக இருக்கும், தலைமையில் ஏந்துவாங்க. முன்னுக்கு வந்து சுவாமிக்கு உள்ள தேவையான பொருட்கள், நெய், தேங்காய் இதெல்லாம். பின்னால் வந்து நமக்கு தேவையான பொருட்கள், நம்ம வழிப்பயணத்துக்கு தேவையான பொருட்கள், இதை எல்லாத்தையும் கட்டி ஒன்றா கொண்டு போவாங்க. கொண்டு போய் எருமேலி துள்ளி அதுக்கப்புறம் பெரிய பாதையில் நடந்து வந்து அதில் நிறைய அதுக்குள்ளேயே நிறைய வந்து கல்லிடாங்குண்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த குருசுவாமி அது ஒன்று ஒன்றா சொல்லி கூட்டிகிட்டு போய் அதுக்கப்புறம் சபரி பீடத்துக்கு மேலே ஐயன் வந்து 18 படியில் இருப்பார். இந்த 18 படிக்கு மேலே போய் பார்த்தோம்னா தத்துவமசி அப்படின்ற ஒரு எழுத்து இருக்கும். அந்த தத்துவமசி அப்படி என்ன அப்படின்னு கேட்டோம்னா, நீ அதுவாகிறாய், தது அது, துவம் நீ ஆகிறாய், அது நீ ஆகிறாய். என்னன்னா இங்கே கொண்டு போகிற உள்ளுக்கு இருக்கிற இந்த ஐயப்பனும் கொண்டு போகிற பக்தனும் ஒன்றா போகிறாங்க. அதனால தான் 2 ஜீவாத்மா பரமாத்மாவாக இருக்கக்கூடிய இந்த 2 கட்டுகள் அங்கேருந்து வரும்போது இது 2த்தையும் சேர்த்து ஒரு கட்டாக கட்டி கொண்டு வருவாங்க. இந்த ஜீவாத்மா பரமாத்மா தத்துவத்தை அப்போது இந்த ஐயப்பன் என்னுடைய இந்த மலங்கள்லாம் நீங்கி இந்த 60 நாள் இல்லைன்னா 41 நாள் யாத்திரை முடிந்து நான் என்னுடைய மலங்கள்லாம் நீங்கி, அதாவது என்னுடைய இந்த ஜீவாத்மா பாவம் நீங்கி நான் இந்த பரமாத்மாவோடு ஐக்கியமாகின்றேன் அப்படின்ற ஒரு பெரிய அத்வைத சித்தாந்த பிரகாரமாக இருக்கக்கூடிய ஒரு உபாசனை இல்லைன்னா ஒரு மார்க்கம் தான் ஐயப்ப மார்க்கம். அது எளிய மக்களுக்கு எப்படி போய் சேர்க்க முடியும்? அவங்களுக்கு வேதாந்தம் பேசினா புரியாது. அதனால அதை வந்து ரொம்ப ஈஸியாக எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஐயப்ப வழிபாடை நமக்காக கொண்டு வந்திருக்காங்க. சபரிமலைக்கு போகிறதுனாலே ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா வந்து அவங்க ஒரு இருமுடி கட்டி எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ எல்லாமே வந்து அதை வைக்கக்கூடாது, கீழே வைக்கக்கூடாது சொல்லுவாங்க, தூக்கிட்டோன்னே கீழே வைக்கக்கூடாது சொல்லுவாங்க. அது ஒரு கருப்பு இதில் வந்து சுற்றி அதுக்குள்ளே தேங்காய்க்குள்ளே வந்து நெய் போட்டு அந்த மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள் வந்து செய்கிறாங்க. அது வந்து ஆக்சுவலி என்ன விஷயம், அது என்ன இருக்குது அதுக்குள்ளே, அது வந்து அதோட யூஸ் என்னது, அது எதை குறிக்க வல்லது? முதல்ல இருமுடிக்குள்ளே இருக்க வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து நெய், தேங்காய். இந்த தேங்காய் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஜீவாத்மாவை குறிக்கும். அதில் நம்ம பார்த்தோம்னா அந்த தேங்காயில் இருக்கிற அந்த வெளியில் உள்ள அந்த செகரி எல்லாம் பிச்சு இந்த அதுக்கப்புறம் அதில் வந்து அந்த 3 கண் இருக்கும். அந்த 3வது கண்ணில் ஓட்டையை போட்டு அதில் வந்து நெய்யை நிறைப்பாங்க. நெய் அப்படின்னு சொல்லக்கூடியது ஞானம். அதில் உள்ள தண்ணியை வெளியே எடுத்துட்டு அதில் வந்து அந்த நெய்யை நிறைப்பாங்க, ஞானம். அதனால தான் அது 3வது கண்ணு வழியாக அதில் நிறைக்கிறாங்க. அதை நெய்யை ஞானத்தை நிறைத்து அந்த ஞானம் எதால் மூடப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் ஜீவாத்மா பாவத்தால் மூடி இருக்கு அப்படின்றதுனால அதை வந்து தேங்காய்க்குள்ளே நிறைக்கிறோம். அதை நிறைத்து அதை வந்து 2 கட்டுகளாக செய்வோம். ஒன்று வந்து முன்கட்டு அப்படின்னு சொல்லுவோம். இந்த முன்கட்டில் என்னெல்லாம் இருக்கும்னா சுவாமிக்கு தேவையான அரிசி, அந்த கோயிலில் போட வேண்டிய தட்சிணை, இந்த நெய் தேங்காய், இந்த நெய் தேங்காய் இருக்கும். பின்னால் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா நம்ம வழிப்பயணத்துக்கு தேவையான அரிசி, காய்கறிகள், அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து இந்த பின்னால கட்டில் இருக்கும், இந்த பின்கட்டில் இருக்கும். இந்த பின்கட்டில் வந்து அவங்க போகிறப்ப அந்த பின்கட்டை பிரித்து அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அரிசி இந்த போகிற வழியில். முன்ன காலத்தில் வந்து இந்த இப்போ இருக்கிற மாதிரியான வசதிகள் இல்லை. அப்போது குருசுவாமி என்ன செய்வார் அப்படின்னு சொன்னால் அந்த உள்ள சாமிகளே எல்லா இந்த இருக்கக்கூடிய நம்ம வள்ளிட்ட பயணத்துக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வந்து இந்த பின்கட்டில் வச்சுருவாங்க. அதை தான் தலையில் தூக்கி வைப்பாங்க. அந்த பின்கட்டை கழற்றி அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பொருட்களை எடுத்து பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க இந்த வழி பயணத்துக்கு. ஏன்னா அப்போ வந்து இந்த மாதிரியான இப்போ பார்த்தோம்னா இந்த வழிநடை கடைகள் இதெல்லாம் இருக்குது. இப்போது அந்த முன்னாடி வந்து அப்படியே கிடையாது. அப்போது அவங்களே சொந்தமாக சமைக்கிறதுக்கான பொருட்கள் எல்லாமே அதுக்குள்ளே தான் இருக்கும். அதுலேருந்து இந்த அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கஞ்சி வச்சு இதெல்லாம் வச்சு அவங்க இந்த பயணத்தை தொடருவாங்க. அப்போது இந்த முன்னுக்கு உள்ளது வந்து இறைவனுக்கு உள்ளதுக்கான்றதுனாலையும் அது பரமாத்மா தத்துவம், பின்னால் இருக்கிறது நமக்கு உள்ளதுனால அது வந்து ஜீவாத்மா தத்துவம். இந்த 2மே ஐயப்பனை போய் பார்க்குற வரைக்கும் 2ஆக இருக்கின்றது. ஜீவாத்மா பரமாத்மா அப்படின்னு சொல்லி 2 தத்துவங்களை குறிக்கின்றது. இதை போய் சபரிமலைக்கு போய் இந்த இருமுடி கட்டுகளை பிரித்து அந்த நெய் தேங்காய் குருசுவாமியோட குருனால அந்த தேங்காய் உடைக்கப்பட்டது. இந்த ஜீவாத்மத்துவம் உடைக்கப்படும் போது அதிலிருந்து அந்த ஞானம் என்ற நெய் வெளியாகுது. அந்த ஞான நெய்யே ஐயப்பனுக்கு, அதாவது ஞானம் நெய்யும் வேற இல்லை அப்படின்னு சொல்லி அந்த அபிஷேகம் பண்ணி கொண்டு வர்ற நெய்யத்தான் நம்ம திருப்பி பிரசாதமாக கொண்டு வருவோம்.
கொஞ்சம் நெய் அங்கே கொடுத்துட்டு கொஞ்சம் நெய்யை வந்து நம்மளுக்கு பிரசாதமாக கொடுத்துருப்பாங்க, அது அபிஷேக நெய். அதை கொண்டு வந்து நம்ம வீட்டில் பயன்படுத்துவோம். ஜீவாத்மா போய் பரமாத்மா மட்டுமே எஞ்சியிருக்கின்றது அப்படின்ற தத்துவத்தை குறிக்கிறதுக்காக இந்த முடிக்கட்டை நாம் கற்றோம். ரொம்ப நன்றி சுவாமிஜி. இன்னைக்கு வந்து நம்ம இந்த சபரிமலை அந்த விஷயத்தை பற்றி நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதோட ப்ளஸ் பாயிண்டாக இருக்கட்டும், எப்படி என்னென்ன இருக்கக்கூடாது, எப்படிலாம் இருக்கணும், நிறையா பேர் என்னென்ன நினைக்கிறாங்க, அதோட சின்ன சின்ன விஷயம், நம்மளுக்கு அறியாத விஷயங்கள்லாம் வந்து இன்னைக்கு நம்ம நிறைய விஷயம் நம்ம பேசியிருந்தோம். இன்னும் நிறைய பேசலான்னு ஆசை தான் இருக்குது. பட் என்னென்ன டைம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால வந்து இன்றைய வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சு கொள்ளலாம். இன்னும் நிறைய விஷயங்களை பற்றி, நிறையா சனாதன தர்மத்தை பற்றி, எப்படிலாம் வாழ்வியல் முறை, ரொம்ப அழகான விஷயங்கள், இந்தமாரி பூஜைகள், இந்தமாரி நிறையா ஒவ்வொரு விஷயமா நம்ம கற்றுக்கிட்டே இருக்கலாம். அதுக்கான ஒரு சிறந்த இடமான இந்த தர்மச்சுடர் சேனல். நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருந்தால், உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் தாராளமாக வந்து கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். கீழே கமெண்ட் பண்ணால் நம்ம வந்து அதுக்கு ஒரு ரிப்ளை வீடியோவும் பண்ணுவோம். அண்ட் தென் அட் த சேம் டைம் வந்து அதோட எக்ஸ்ப்ளனேஷனும் நம்ம கொடுப்போம். அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.